சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே நம்ம மகாபெரிவால எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம் இல்லை, இது என்ன சொல்லலாம், உண்மை, நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அழகான ஒரு தம்பதியினர் திருச்சியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது உண்மை கதை, உண்மை சம்பவம் கண்டிப்பாக. அப்போ அந்த தொண்டர்கள் மகாபெரிவால ஒரு சின்சியர் தொண்டர்னு வச்சுக்கோங்களேன். மகாபெரிவா தொண்டர்கள்னாலே ரொம்ப சின்சியர். இதில் இந்த அருமையான தொண்டர். அப்போ என்னன்னு கேட்டால், பெரியவாளை பார்க்க போயிருக்கா 2 பேரும். பெரியவா சொல்கிறா, நீ நல்லபடியாக நிறைய இன்னும் தொண்டு செய்யணும் அப்படின்ட்டு கணவன்கிட்ட சொல்லிவிட்டு, நல்லா ஒரு பெரிய உபன்யாசத்துக்கு நீ இது ஆயிட்ட, அதனால் அருமையாக எல்லாமே பண்ணு, தொண்டு பண்ணு, நல்லா தீவிரமாக இன்னும் நல்லா பண்ணு. அதே போல் அன்னதானம், ஆடை தானம், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தொண்டு பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ பண்ணிகிட்டே இரு. அதுக்கப்புறம் சரீரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய். பணத்தாலேயோ சரீரத்தாலேயோ என்ன வேணாலும் பண்ணு, உன்னால் முடிஞ்சதை அப்படின்ட்டு கணவன்கிட்ட சொல்லிவிட்டு, காயத்ரி ஜபம் இவ்வளோ ஆவர்த்தி பண்ணு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு விட்டுட்டா பெரியவா. அடுத்து இந்த பெண்மணியை அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்கிற, நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு. நான் ஆற்று வேலையே காலம்புரை எந்திரிச்சேன், நைட்டு வரையும் இவ்வளோ ஆகுது பண்ணுறேன், எனக்குன்னு என்ன பெரியவா அப்படிங்கிறப்ப பெரியவா சொல்கிறாங்க, உனக்குன்னு அதெல்லாம் கடமைமா, உனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோ, உனக்குன்னு உனக்குன்னு எது நல்லதுன்னு தென்படுதோ அதை செய். ஆனால் ஆவர்த்தி பண்ணிகிட்டே இரு, அது விட்டுறாத, நாளையிலேருந்து தொடங்கும் அப்படிங்கிறப்ப, ஏன் பெரியவா அப்படி சொல்கிறா அப்படிங்கிறப்ப, சரி பெரியவா, நான் சுவாமி சேவிக்கிறேன், விளக்கெல்லாம் ஏற்றுறேன், ஆனால் ஆவர்த்தி பண்ணினதில்லை, இனிமேல் நான் பண்ணுறேன் பெரியவா. இந்த மாதிரி சங்கல்பம், இந்த இது உனக்கு பிடிச்ச என்ன அம்பாள் பிடிக்குமோ, குரு ஏதோ ஒன்று பிடிக்குமோ, அதை ஒரு வரி ஆவர்த்தி பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிறா. சரி பெரியவா அப்படிங்கிறப்ப இப்படி ஆற்றுக்கு வந்துடுறா. இப்படி அவளும் மறந்துடுறா. மறுநாள் பெண்மணி அதே வேலை அதே இது இப்படிங்கிறப்ப மறந்துடுறா. அப்போ ஒரு நாள் வாசலில் யாசகம் கேட்டுட்டு ஒரு பெரியவர் வர. அப்போ அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறார், நீ பெரியவாளோட பெரிய தீவிர தொண்டராக இருக்க போல், அதனால் உங்கள் கடாட்சம் பெரியவாளோட இது ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டார். எப்போ? ஒரு 3 மாதம் கழிச்சு. அப்படிங்கிறப்ப, ஆஹா, பெரியவா நம்மளை இதெல்லாம் பண்ண சொன்னாலே நம்ம பண்ணலையே அப்படிங்கிறப்ப, காமாட்சின்னா அவ்வளோ பிடிக்கும். அப்போ ஸ்ரீ காமாட்சி மகாபெரிவா திருவடிகளே சரணம் அப்படின்ட்டு சொல்லி ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கா. 10,000 ஆனது, 2,000 ஆனது, 5,000 ஆனது, 40,000க்கு மேலே வந்துடுது. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் காமாட்சி வர்றா சொப்பனத்தில், உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுக்குறா. அதுக்கப்புறம் காமாட்சியும் பெரியவாளும் ஒன்றா காட்டுறா. அப்போ எப்படி இருக்கும்? ஆகையால் நேர்களே, நம்ம என்ன நிறைய வேலைகள் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தியானம், நம்மளுக்குன்னு ஒரு மௌன விரதம், வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு விளக்கேற்றினா, ஏன்னா நம்ம பண்ணுற இது புண்ணியங்கள் நம்மளுக்கு, ஆத்துக்கார் பண்ணுற புண்ணியங்கள் அவருக்கு இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை சேரும் கண்டிப்பாக. ஆகையால் நம்ம மௌன விரதம் வாரத்தில் ஒரு நாள் இருக்கணும், தியானம் டெய்லி இருக்கணும், சங்கல்பம் ஆவர்த்தி நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். முடிந்த வரைக்கும் துர்காயை நமக சொன்னாலும் சரி, இல்லை பத்ரகாளி நமஸ்துப்பியம், மகாகாளி நமஸ்துதே, சண்டே நமஸ்துப்பியம், தாரிணி வரவர்ணினின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஓம் ஆம் கிரீம் ஹிரோமேகி அங்காள பரமேஸ்வரியே வான்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை சொல்லிட்டு ஆவர்த்தி பண்ணி, இத்தனை ஆவர்த்தி ஒரு நாள் இத்தனை ஆவர்த்தின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதுவே அம்பாள் உங்களுக்கு சீக்கிரம் கடாட்சம் கொடுத்துருவா. கண்டிப்பாக வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அது அனுபவித்து பாருங்களேன். கண்டிப்பாக. நமஸ்காரம்.